வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம தென்னை மரத்திலிருந்து பதநீர்னு சொல்லப்படுற தெளுவை எப்படி எடுக்கிறது, அதற்கான முழுமையான செய்முறை என்ன அப்படிங்கிறதையும், ஒரு நபர் சராசரியாக இந்த தொழில் செய்கிறது மூலிமா எவ்வளோ வருமானம் பண்ண முடியுங்கிறதும் பார்க்கலாம். தென்னை மரத்தில் பதநீர் எடுக்கிறதுக்கு நம்ம தென்னை மரத்தில் இருக்கிற இளம்பாலைகளை, அதாவது முற்றாத இளம்பாலைகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்த பாலைகளை 3 நாளைக்கு நம்ம இந்த மாதிரி தட்டி விடணும். அதாவது முதல் நாள், 3ஆம் நாள், 5ஆம் நாள்னு மாலை வேளையில் மட்டும் தட்டி விடணும். எல்லா பாலைகளும் பார்த்தீங்கன்னாக்கா 2 கார்னர், அதாவது 2 மூலைகள் இருக்கும். அந்த மூலைகளுக்கு மேலும் கீழும்னு மொத்தம் 4 பக்கம் பாலைகளை அடித்து விடணும். பாலைகளை அடிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சீராக இருக்கணும். வேகமாக அடித்தோம்னாக்க பாலைகள் காய்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கத்துக்கு 4 முதல் 6 முறை வீதம் 4 பக்கங்களையும் அடிக்கணும். முதல் நாள் மாலையில் அடித்து விட்டதுக்கப்புறமா இது போன்ற டொயின் அல்லது கயிறு அல்லது ஆவணி யூஸ் பண்ணி கட்டு போடணும். அப்படி கட்டினா தான் பாலைகள் வெடிக்காமல் அதே நிலையிலேயே இருக்கும். பாலைகளும் நன்கு பழுத்து வரும். முதல் நாள், 3ஆம் நாள், 5ஆம் நாள்னு 3 நாட்களுக்கு சீரான இடைவெளியில் நம்ம பாலைகளை அடித்து விடுறது மூலிமா பாலைகள் நன்கு பழுத்து பதநீருக்கு தேவையான திரவம் இந்த தென்னை பாலையிலிருந்து சுரக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். 3ஆம் நாளில் பாலைகளை 2வது முறையாக அடித்த பிறகு ஒரு சிறு குச்சியை கொண்டு பாலைகளை 60 முதல் 30 டிகிரி கோணத்துக்கு பாலைகளை சாய்ச்சி கொடுக்கணும். அப்படி சாய்ச்சி கொடுக்கறது மூலிமா பாலைகளிலிருந்து வெளியேற பதநீர் திரவமானது தென்னை மரத்துடைய கிண்ணத்துக்கு போகாமல் நம்ம தடுக்க முடியும். ஒருவேளை அந்த பதநீர் திரவம் தென்னை மரத்துடைய கிண்ணத்துக்கு போச்சுனாக்க தென்னை மரம் பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மிக கவனமாக இருக்கணும். அந்த பதநீர் தென்னை மரத்துக்கு போகாமல் பார்த்துக்கணும். ஒரு தென்னை மரத்திலிருந்து சராசரியாக 2 லிட்டர் பதநீர் இறக்க முடியும். ஒரு நபர் பார்த்தீங்கன்னாக்கா சராசரியாக ஒரு நாளைக்கு 40 மரங்கள் வரையிலும் ஏறி பதநீர் இறக்க முடியும். 2வது முறையாக பாலைகளை இதுபோல் 4 பக்கங்களையும் அடித்து விட்டதுக்கு அப்புறமா பாலையோட நுனியை கத்தியால் சீவி விட்டு பூ குத்தணும். பாலையிலிருந்து வர திரவத்தை சுண்ணாம்பு கலந்த முட்டையில் சேகரிக்கிறது மூலிமா நம்மளுக்கு பதநீர் கிடைக்கும். சுண்ணாம்பு கலக்காமல் 3 நாளைக்கு புளிக்க விட்டோம்னாக்கா கல்லாக மாறிடும். அதே சுண்ணாம்பு அடிக்காமல் ஐஸ் பாக்ஸில் வச்சு எடுக்கிறப்போ நம்மளுக்கு நீராபானம் கிடைக்கும். 3ஆவது நாள் 2வது முறையாக அடித்த பிறகு 5ஆவது நாள் 3ஆவது முறையாக நம்ம பாலையில் அதே போல் 4 பக்கம்லேயே அடித்து விட்டுட்டு சேவ வைக்கணும். சேவ வச்சுட்டு இது போல் அடிப்பக்கத்தை சீவி எடுத்துடணும். சீவி எடுத்துட்டு ஓலைக்கட்டு போடணும். அதாவது தென்னை ஓலையில் இது போல் 2 கட்டுகளை போடணும். அப்படி கட்டுறது மூலிமா இந்த பாலையிலிருந்து உருவாகிற பதநீர் பானமானது அந்த பாலையோடு ஒட்டிக்கிட்டு தென்னை மரத்துடைய கிண்ணத்துக்கு போகாமல் தடுக்கப்படுது. அந்த ஓலைகளை ஒட்டிகிட்டு வர பதநீர் நேராக நம்ம வச்சுருக்கிற முட்டைக்குள்ளே விழுந்துடும். 5ஆம் நாள் பாலைகளை அடித்து முடித்து சேவ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தினமும் 2 வேளையிலையும், அதாவது காலை மாலை 2 வேளையிலையும் பாலைகளுக்கு சேவ வைக்கணும். அதாவது பாலைகளை சீவி விடணும். தொடர்ந்து காலை மாலை 2 வேளையிலையும் இந்த பாலைகளுடைய தளவு பகுதியை நம்ம சீவி விடுறது மூலிமா பதநீர் சுரக்கும் திரவமானது அதிகரித்து ஒரு மரத்திலிருந்து 5 லிட்டர் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6 மாதங்களுக்கு பதநீர் எடுக்கப்பட்ட மரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா காய்ப்பு திறன் அதிகமாகி விவசாயிகளுக்கு தேங்காய்கள் அதிகமாக கிடைக்கும். ஒரு நபர் சராசரியாக 40 மரங்கள் ஏற முடியும்னு சொல்லியிருந்தேன். அப்படி 40 மரங்கள் மூலிமா ஒரு நாளைக்கு 80 லிட்டர் ஒரு நபரால் பதநீர் எடுக்க முடியும். 80 லிட்டர் பதநீரை காய்ச்சி கருப்பட்டி ஆக்கிறது மூலிமா 10 கிலோ கருப்பட்டி கிடைக்கும். அப்படி கிடைக்கிற கருப்பட்டிகளை விற்பனை பண்ணுறது மூலிமா விவசாயிகள் மாதத்துக்கு 40,000 முதல் 60,000 வரையிலும்
வருமானம் ஈட்ட முடியும். வியாபாரிகள் பார்த்தீங்கன்னாக்கா 1 லிட்டர் பதநீரை 25 ரூபாய்ன்னு விலை கொடுத்து நம்ம இடத்துக்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. 1 லிட்டர் பதநீர் 25 ரூபாய்ன்னு வச்சா கூட 80 லிட்டருக்கு மாதத்துக்கு 60,000 ரூபா கிடைக்கும். பதநீரை கடைகள் போட்டு அல்லது ஆள் வச்சு நாம் நேரடியாக விற்பனை பண்ணுறப்ப 1 லிட்டருக்கு 50 முதல் 60 ரூபா வரைக்கும் விற்பனை பண்ண முடியும். 1 லிட்டர் 50 ரூபாய்ன்னு விற்றா கூட கடை வாடகை, ஆள் கூலி எல்லாம் போக விவசாயிகள் 1 லட்ச ரூபா வரைக்கும் மாத வருமானம் ஈட்ட முடியும். இதே பதநீரை நம்ம பணம் சர்க்கரையாக மாற்றி விற்பனை பண்ணுறது மூலிமா இதை விட பன்மடங்கு லாபம் விவசாயிகள் ஈட்ட முடியும். தமிழ்நாடு அரசானது நீராபானம் தயாரிக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் சுயமாகவோ அல்லது ஆட்கள் வைத்தோ இதுபோல் பதநீர், நீராபானம், பனங்கருப்பட்டி, பனஞ்சர்க்கரை போன்ற பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயி யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.